ஹாய் மக்களே, எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என்ன சாப்பாடு செஞ்சீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கொட்டை, பலாப்பழம் சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த கொட்டையை வச்சு இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு முருங்கைக்காய் வச்சு அது ஒரு கூட்டு மாதிரி நம்ம பண்ணுவோம். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, இஞ்சி, வெங்காயம், கொட்டை வச்சுருக்கேன், கத்திரிக்காய், முருங்கைக்காய் வச்சுருக்கேன். அடுத்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சோம். கடுகு போடலாம். கடுகு பண்ணிட்டு இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை நல்லா போக வரைக்கும் நல்லா அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு தக்காளி நம்ம நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம், அதிகமாக வேணாலும் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த கருத்துக்கு வந்து கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் வருது. தக்காளிலாம் நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய், பலாக்கொட்டை ரொம்ப போட்டு வச்சுருக்கேன். பலாக்கொட்டை வந்து அவ்வளோ இரும்பு சத்து மட்டும். பழத்தை விட கொட்டை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த முகத்துல எல்லாம் மங்கிச்சுருவாங்க. இந்த பலாக்கொட்டை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி பால் கலந்து முகத்துக்கு சேர்த்தா இதெல்லாம் போயிட மாட்டேங்குது. இந்த பலாக்கொட்டை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் குழந்தைங்க வந்து நல்லா அந்த பலாக்கொட்டை மின்னு நல்லா சாப்பாடு சாப்பிட்றப்போ நல்லா நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மக்களே. ஏன்னா பொரியல் செய்கிறப்ப நான் தண்ணி சேர்த்த மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இருந்தாலும் வந்து முருங்கைக்காய் இந்த பலாக்கொட்டையெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு கத்திரிக்காய் வந்து ஆவிலே வந்துடும். பலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் ஆவியில் வேகாது, வேகும். நான் கொஞ்சம் கருகி போயிடுங்கிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். காய்க்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் செய்கிறீங்களோ சிம்மிலேயே வச்சு செய்யும்போது காயெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டுட்டு நம்ம உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தண்ணி ஊற்றிடுவாங்க. கொஞ்சம் நிறையா காய் வேகட்டும் அப்படின்ட்டு போய் உட்காந்துக்குவாங்க. அப்படி செய்யக்கூடாது மக்களே. அடுப்புக்கிட்ட நின்று செய்யும்போது ஒரு சமையல் செய்கிறோம் அப்படின்னா அந்த பாசத்தோடு அந்த அக்கறையோடு செஞ்சால் மட்டும்தான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா தானு செஞ்சோம்னா அந்த சாப்பாடு நல்லா இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பலாக்கொட்டை வந்து உடம்புக்கு அவ்வளோ இரும்பு சத்து, நல்லாயிருக்கும் உடம்புக்கு. இந்த மாதிரி நீங்கள் பலாக்கொட்டை கிடச்சதுன்னா இந்த மாதிரி வேக வச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. இல்லைன்னா இப்படி நம்ம இந்த கிரேவியில் கூட போட்டு நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கூடும்போது அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா மக்களே அப்படியே இந்த காம்போடு அப்படியே போடணும் மக்களே. இந்த தலை வச்சு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தண்டோடு போடணும். நான் போட்டு தெரியுதுங்களா? அந்த தண்டோட போட்டால் தான் அதெல்லாம் சேர்ந்து வேகிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி போடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்க ரெடி ஆச்சு. இது அப்படியே சாப்பாட்டில் குழம்பு அடுத்து வேறு குழம்பு தேவையில்லை, அப்படியே பண்ணி சாப்பிடலாம். இப்போ நம்ம திரி வச்சு தேங்காயை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா தேங்காய் பிடிச்சி இந்த முருங்கையில் இந்த தேங்காயோட எசன்ஸ் வந்து இறங்கணும் மக்களே. இறங்கும் போது நல்லாயிருக்கும். நம்ம வேறு பொரியலாக இருந்ததுன்னா இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு கலகி எடுத்து வச்சா போதும் தேங்காய். இது வந்து கொஞ்சம் கிரேவியில் வந்து நல்லா வேகணும். வெந்தால் தான் வந்து அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்க இந்த பக்கத்துக்கு வந்துச்சா. அப்படியே கிளம்பிடுச்சு. அப்படியே வேண்டி கிரேவி வச்சு பாருங்கள். நம்ம இஞ்சி பேஸ்ட் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா நமக்கு இப்போ இந்த பலாக்கொட்டை இந்த முருங்கைக்காய் சாப்பிட்றப்போ ஒரு சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஜீரணம் ஆகாமல் இருக்கும். அதனால தான் இந்த இஞ்சி பேஸ்ட் போடும்போது உங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகும். அதே முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துச்சு பார்க்கலாம். இது சாப்பாடு சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதனால நம்ம கொத்தமல்லி தண்ணி விட்டுருவோம். கிரேவி ரெடி ஆச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. உடம்புக்கு அவ்வளோ நல்லது மக்களே. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. லைக் போட மாட்டீங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிடுங்க.